அந்த கிருபைக்காய் கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி என்ன செஞ்சாராம்? ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த நாளில் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஏசப்பா இல்லை இவருக்கா அவர் ஜீவனை கொடுத்தாருன்னு என்று சொல்லி நம்ம துக்கமா இருக்கிறோமா? இன்னைக்கு சந்தோஷமான நாளா இல்லை நமக்கு துக்கமான நாளா? சந்தோஷமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு துக்கமா இருப்பாங்க. ஒருவேளை அவர் சிலுவையில அறையப்படாம இருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? இன்னைக்கு அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? பெற்றுக்கொள்ளாம போயிருப்போம். அல்லேலூயா. அப்ப இது நமக்கு என்ன நாள்? ஒரு சந்தோஷமான நாள். அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையில எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு காரியம், ஒரு சாப்பாடா ஒரு கொடுக்குறாங்க, ஒரு சாப்பாடு ஒரு தட்டில் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம அதில் சாப்பாடு இருந்தால் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல முடியாது. ஒரு சாப்பாடை கொடுத்து எல்லாத்தையும் அதை சாப்பிட்டு முடிச்சு நம்மளுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். அதுலேயும் ஒன்றுமே என்ன இருக்காது, மிச்சம் இருக்காது. அப்பதான் நம்ம என்ன செய்வோம்? நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? முடிச்சுட்டேன், சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சும்மா சொல்றேன், நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன்? முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் ஏசப்பா என்ன செஞ்சாரு? இந்த உலகத்துக்கு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து பாவத்துக்கு தன்னை என்ன செய்யுது? இடம் கொடுக்காமல் நம்ம தேவனுக்காக என்ன செஞ்சாரு? அவர் ஒப்பு கொடுத்து நம்ம செஞ்ச பாவத்துக்காக என்ன செஞ்சாரு? தேவன் சிலுவையில நம்மை அவரு நம்மளுக்காக என்ன செஞ்சாரு? அவரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு ஜீவனோடு வாழ்கிறோம். அல்லேலூயா. யோவான் 4:34வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் என்ன செய்யறேன்? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யறதுதான் எனக்கு என்னது? போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம்? ஏசப்பா எப்படி நம்மளுக்கு ஒரு முன் உதாரணம். அல்லேலூயா. எப்படி ஏசப்பா இந்த உலகத்துக்கு யாருக்காக வந்தாரு? நமக்காக வந்தாரு. ஆனா தேவனுக்கு பிரியமா என்ன செஞ்சாரு? அவரு வாழ்ந்து காட்டினாரு. அவரு அதாவது நம்மளை ரட்சிக்கும்படியா இந்த உலகத்துக்கு அவர் பரிசுத்தமாய் வாழணும், அநேக ஜனங்களை சுகமாக்கணும், அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்கணும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? அவர் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சாராம்? நன்மை செய்கிறவராகவே சுத்திட்டு இருந்தாராம். அல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாராம்? நன்மை செய்கிறவராகவே சுத்தி இருந்தார். அவருக்கு பசி இருந்திருக்கும், அவருக்கு வேலை இருந்திருக்கும், அவர் என்ன செஞ்சிருப்பாரு? பலவிதமான பாடுகள் மத்தியில கடந்திருப்பாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரா? நன்மை செய்கிறவராகவே சுத்தி இருந்தார். அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன செய்யறது? நன்மை செய்கிறது. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:6 வாசிங்க. பிலிப்பியர் 2. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரா? சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே என்ன செய்யறாரா? தாழ்த்தினார். அவர் யாருங்க? அவரு நம்மளை உண்டாக்கின ஒரு தெய்வம். நம்மளுக்காக இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாராம்? மனுஷனாய் வந்தாராம். எதுக்காக? உங்களையும் என்ன செய்யறதுக்காக? ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாராம்? மனுஷனாய் தேவனுக்கு சமமாய் இருப்பது என்ன செய்யறத? இப்ப நம்மளுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு கலெக்டர் ஒரு அதிகாரமா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோமா இல்லையா? கட்டாயமா என்ன செய்வான்? பயன்படுத்துவான்.
நம்ம ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், ஒருத்தவங்களை வேலை வாங்குவோம், ஒரு இது பண்ணுவோம், அந்த அந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம், அதை பயன்படுத்துவோம், நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சாராம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவருக்கு சரிசமமாக இருந்தது என்ன செய்யுது, கொள்ளையாடின பொருளை உண்ணாம தம்மை தாமே என்ன செஞ்சாராம், வெறுமையாக்குனாராம். வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அதை நம்ம என்ன சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செஞ்சாராம், கீழ்ப்படிந்தவரானாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தவரானதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஜீவனோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரே ஒரு மனுஷன் அது எங்க இருக்கிறது, ஒரே ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமனால என்ன செஞ்சுச்சான், பாவம் வந்துச்சான். யாருனால பாவம் வந்துச்சு, ஒரே ஒரு கீழ்ப்படியாதவர்களால அநேக ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், கீழ்ப்படியாதவங்க பிள்ளைகளாய் மாறிட்டாங்க. அந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாதவங்க யாரு, ஏவாள் கிட்ட என்ன செஞ்சாரு, இந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செஞ்சாரு, போயிட்டாங்க. ஆனா அவங்க கீழ்ப்படிச்சாங்களா, கீழ்ப்படியல. தானும் சாப்பிட்டாங்க, தன்னுடைய கணவருக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரே ஒரு மனுஷி செஞ்ச பாவம் இத்தனை நாள் நம்மளை என்ன செய்யுது, தொடர்ந்துகிட்டே வருதா, தொடர்ந்துகிட்டே வருதா. ஒரே ஒரு கீழ்ப்படியாம, அப்போ அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஒரே ஒருத்தருடைய கீழ்ப்படிதல், அவர் ஏசப்பா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நம்ம என்ன செய்யறோம், நித்திய ஜீவனை ஆண்டு கொள்வதற்கு அவர் கீழ்ப்படிஞ்சாரு. நம்மளால அதனால என்ன செய்யலாம், அவர் மூலமாய் நம்ம ஏதாச்சும் பாவம் பண்ணிட்டு சபைக்குள்ள ஏசப்பா என்னுடைய பாவத்தை நீங்க என்ன செய்யுங்க, மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொன்னோன்னே அந்த பாவம் மன்னிக்கப்படுதா, மன்னிக்கப்படலையா, கட்டாயமா என்ன செய்யுது, மன்னிக்கப்படுது. ஏன்னா அது அவர் மூலமாய் அவர் கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாரு, அந்த ஜீவனை நம்மளுக்காக கொடுத்ததுனால என்ன செய்யணும், இன்னைக்கு தைரியத்தோட நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ஆலயத்துக்குள்ள அமர்ந்து அவர் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்து 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. முதலாவது தேவன் என்ன செஞ்சாராம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இரண்டாவது தேவன் எதற்கு வந்தார், அந்த பூமிக்கு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக. நம்மளை ஏமாத்தி என்ன செஞ்சிட்டார் பிசாசு, நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் என்ன செஞ்சுட்ட, பறிச்சுட்டு அப்போ அந்த பிசாசினுடைய வல்லமைய அழிக்கும்படியாக தேவன் என்ன செஞ்சாரு, அந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது தேவன் எதற்கு வந்த, ஏசப்பா எதற்கு வந்தாராமா, நம்ம என்ன செஞ்ச பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படியா அவன் நம்ம கிட்ட அந்த விடுங்க அந்த அதிகாரத்தை திரும்பி நம்மளுக்கே கொடுக்கும்படியாக என்ன செஞ்சாரு, இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் 1:29 வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன செஞ்சாரா, நம்முடைய பாவத்தை என்ன செஞ்சாரு, அவர் ஒருவரே என்ன செஞ்சாங்க, சுமந்து தீர்த்தாரா. முதல்ல என்ன செய்வாங்க, பாவம் செஞ்ச உடனே போய் அவனும் செஞ்ச பாவத்துக்கு ஒரு புறாவோ ஒரு ஆடோ இல்ல ஒரு கன்று குட்டியவோ அவனோ பாவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வான், போய் அந்த பலியை செலுத்திட்டு என்ன செய்வாங்க, அவங்க போயிடுவாங்க, ஆசாரியர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அடிக்கடி அந்த பாவம் என்ன செய்ய நம்மளுக்கு போய் அடிக்கடி அந்த பாவ நிவாரண பலி என்ன செய்வாங்க. ஆனா நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணம், நீ ஒரு பாவம் செஞ்சியா அப்ப நீ என்ன செய்ய, கட்டாயமா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போ, அப்படி பலியை செலுத்து அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, இப்படியே செஞ்சாங்க. நியாயப்பிரமாணம் வளர வளர பாவம் கம்மியாச்சா, பாவம் கம்மியாகவே இல்லை. அப்ப தேவன் என்ன செஞ்சாரு, நிறைய பேர் எழுப்பினாரு. அப்போ கடைசியா என்ன செஞ்சாரு, நானே என்ன செய்யறேன், அந்த பாவத்துக்கான பலியா என்ன செய்யறேன், நானே போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, அவரே என்ன செஞ்சாரு, இந்த உலகத்துக்கு
நம்ம செய்யற பாவத்துக்கு எல்லாத்துக்கும் பலியா என்ன செஞ்சாரு? அவரே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 வாசிக்கிறேன். கலாத்தியர் அவர் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலை ஆக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப எதற்கு தேவன் அவரை அனுப்புனாராமா? இந்த உலகத்துல இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திற்கு நம்மள என்ன செய்யணும்? விடுதலையாய் மாற்றணும், விடுதலை ஆக்கணும். அப்போ அந்த விடுதலை ஆக்குறதுக்காக என்ன செஞ்சாரா? தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். அதுலயே 3:13 வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீண்டு போட்டார். அல்லேலூயா. அவர் தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தாரா? சாபமாய் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், ஒருவேளை நம்மளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சு நம்ம என்ன செஞ்சிருப்போம்? மரிச்சு போயிருப்போம். மரிச்சு போயிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பெற்றவங்க, இப்போ தாத்தா பாட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க, அது நாள் கடல அது என்ன செஞ்சிருமா? சாபமா மாறிடுமா? அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு இல்லை ஒரு நல்லவங்க விட்ட சாபமோ அந்த இது என்ன செஞ்சிடும்? அந்த வம்சத்தை என்ன செஞ்சிடும்? தொடர்ந்துக்கிட்டே வர்றப்ப இந்து ஜனங்களுக்கு அது தெரியாது. இப்போ ஒரு குடும்பத்துல வந்துட்டு அது ஒரு எவ்வளோ பேர் வந்துட்டு ஏசப்பாக்கால் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த ஜீவன் என்ன செஞ்சிருக்காங்க? ஒப்பு கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா அது அவங்களுடைய அன்பு இல்லையா? அந்த அன்பை ருசி பார்த்தவங்க அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? பிள்ளைக்கு இருப்போம். ஒரு வேளை நம்ம பாவத்துக்கு நம்ம செத்து பிழைக்கலாட்டினா நம்ம ஒரு வேளை உயிரோட இருப்போமானா நம்ம கட்டாயமா என்ன செய்ய முடியாது? நீதிக்கு பிழைத்து வாழவே முடியாது. அல்லேலூயா. நம்ம பாவத்துக்கு மரித்தோமானால் தான் என்ன செய்ய முடியும்? நீதிக்கு பிழைத்து வாழ முடியும். அப்போ அந்த நீதிக்கு பிழைத்து வாழக்கூடிய அந்த சிலுவையில என்ன செஞ்சாரு? தேவன் நம்முடைய பாவங்கள் நம்முடைய என்ன செய்யுது? அந்த அவருடைய அந்த பாவத்தினால நம்மளுக்கு விதமான நோய்கள் வருது இல்லை, அதையெல்லாம் என்ன செஞ்சாரா? தேவன் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்த்து 3:14 பண்ணுங்க. 3:14. நம்முடையவர்களும் 3:14 நம்முடையவர்களும் தனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியலை செய்யப்படட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடையவர்கள் தனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியலை செய்யப்படட்டும். அவர் 2:13 நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை என்ன செஞ்சாரா? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிருக்காரா? சகல பாவத்தை நின்று நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாரா? சிலுவையில நம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல ஏசப்பா எப்படி வாழ்ந்தாரு? நம்மளுக்கு ஒரு முன் உதாரணம். இந்த உலகத்துல வந்துட்டு நம்ம யாரை முன் நிறுத்தி வாழக்கூடாது. நம்மளுக்கு ஹீரோ எப்பயுமே யாரு? ஏசப்பா. நம்மளுக்கு யாரு அப்பா அம்மா ஒரு கூலி இருக்கிறாருங்க இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்டு இது யாருமே நம்மளுக்கு முன் உதாரணமே இல்லை. அல்லேலூயா. நம்மளுக்கு முன் உதாரணமே யாருன்னு கேட்டா ஏசப்பா. இப்போ ஒரு சில பேர் செய்யற காரியங்கள் நமக்கு பிடிக்காது, அதனால நம்ம சபைக்கு வராம இருக்கோம், தேவனுக்கு தூரமா இருக்கோம். ஆனா ஏசப்பா அவங்க என்ன செஞ்சாரு? நீங்க இந்த மனுஷனை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பார்த்து நீங்க இது பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன செஞ்சாரா? ஒருவன் என்ன செய்யணும்? பின்பற்றி வரக்கடவன். தன்னைத்தானே வெறுத்து யாரை பின்பற்றணுமா? ஏசப்பாவைத்தான் பின்பற்றி போகணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரையும் பின்பற்றி போனோம்னா கட்டாயமா நம்ம ஒரு நாள் என்ன செய்வோம்?
நரகத்துக்கு போயிடும் இல்லையா? அப்போ நம்ம யாரை பின்பற்றி போகணுமா? இந்த உலகத்துக்கு வந்தது யாருக்காக வந்தாரு? நம்மளுக்காக வந்தாரு. நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தாரு. அவர் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி ஏசப்பா எல்லாத்தையும் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காரா? இந்த வேதத்துல உள்ள சகல காரியங்களும் யாருக்காக எழுதி கொடுத்துருக்காரு? நம்மளுக்காக எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ நம்மளுக்காக எழுதி கொடுத்தப்ப அவரு சிலுவையில எப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தாரோ அதே போல நம்மளுக்கு செய்து முடிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, எபேசியர் 6 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா எப்படி சிலுவையில அவருக்கு கொடுத்த சகல காரியத்தையும் செய்து முடித்தாரோ அதே போல நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கான நம்மளுக்கு ஒரு என்ன செஞ்சிருக்காரு ஏசப்பா? தேவன் எப்படி அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்பை நம்ம என்ன செய்யணுமா? செய்து முடித்தவங்களா யாருக்கு முன்னாடி போய் நிக்கணுமா? ஒரு காலமும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பிசாசு கிட்ட போயிடக்கூடாது. யார்கிட்ட போய் நிக்கணுமா? தேவன் நம்மளுக்கு கொடுத்த சகல பொறுப்பை நம்ம என்ன செய்யணும்? செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அதுக்கு முன்னாடி 2 வசனத்தை 10-11 வாசிங்க. சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. கடைசியாக, அதாவது நீங்க யாருக்குள்ள பலப்படணுமா? கடைசியாக சகோதரரே, நீங்க கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யணுமா? பலப்படணுமா? நம்ம அவருக்குள்ள இருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்? எந்த காரியமும் செஞ்சாலும் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்போ ஏசப்பா எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு போகட்டுமா, இந்த இடத்துக்கு போகட்டுமான்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்வாரு? ஒவ்வொரு நாளும் யாருக்கிட்ட கேட்டாரா? பிதா கிட்ட கேட்டாரா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சத்துவத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம பலப்படணும். அடுத்து நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்க. ஏசப்பா முதலாவது என்ன செய்வாரு? போய் நல்லா ஜெபம் பண்ணுவாரு. என்ன செய்வாரு? கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய பாத்துல உட்கார்ந்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வாரு? போவாரு. போறப்ப யாரையாச்சும் பிசாசு பிடிச்சவங்க இப்போ பலவிதமா தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு மற்றவர்களே அந்த பிசாசு என்ன செஞ்சான்? காயப்படுத்திட்டு வந்தான். அவன் ஏசப்பா அவர் பிசாசு போய்கிட்டு இருக்காரு. இவன் கல்லறையில இருக்கான். அந்த இதுல வேகமா அவர் கூப்பிட்டாரா? இல்ல. அப்போ இந்த பிசாசு என்ன செய்யுது? தானா அவர்கிட்ட ஓடுது. ஓடி போயிட்டு அதோட பாதத்துல உட்காருது. ஏன்னு கேட்டா அவர் ராம் முழுவதும் யாரோட உட்கார்ந்துருந்தாரா? கர்த்தருடைய பாதத்துல என்ன செஞ்சாரா? அமர்ந்திருந்தாரா? அதே போல நாம என்ன செய்யணுமா? அனுதினமும் யாருடைய பாதத்துல உட்காரணுமா? அனுதினமும் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அவரு மரித்து போனதுக்கு அப்புறம் அந்த தேற்றரவாளான ஆவியானவர் நமக்குள்ள எப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரா? எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா ஆவியானவரே நான் பேசலாமா? இது பேசக்கூடாதா? இது செய்யலாமா? இது செய்யக்கூடாதா? நீ நான் இப்படி பார்க்கட்டுமா? இதை பார்க்க கூடாதா? நம்ம என்ன செய்யணுமா? அவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அவர் நம்ம எப்பயுமே நம்ம என்ன செய்வாரு? நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறப்ப நம்மள அறியாம என்ன செய்வாங்க? பலவிதமான போராட்டங்கள் உள்ளவங்க, பிரச்சனை உள்ளவங்க நம்மளை தேடி என்ன செய்வாங்க? கட்டாயமா வருவாங்க. அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட எப்படி தேடி ஆத்துமாக்கள் வந்து போனாங்களோ அவங்களை யாரு தேவன் என்ன செஞ்சாரு? வெறுமையா விட்டாரா? இல்ல. அவரை தேடி போன ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சாரு? அவரை வெறுமையாய் விடவே இல்லை. அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாங்க? சுகத்தை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு, பாவத்துல இருந்து ரட்சிப்பை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றதால நாம என்ன செய்யணும்? அவர் எப்படி சகலத்தையும் செய்து முடித்தது போல நாம என்ன செய்யணும்? அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? குறைஞ்சு போகக்கூடாது. அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யணும்? பலப்படணும். அப்போ ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன செய்யுது? ஒரு போராட்டம் உண்டு. ஏசப்பாக்கு அந்த போராட்டம் இருந்துச்சா? அவரு என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து போனதுக்கு அப்புறம் பிசாசன் என்ன செஞ்சாரு? அந்த என்ன செஞ்சா? அவரை போய்
சோதிச்சு நீ என்ன செஞ்ச, இந்த அப்பத்தை என்ன செஞ்சு, இந்த கல்லை என்ன செஞ்சு, அப்பமா நீ என்ன செஞ்சுங்க, சாப்பிடுங்க. அப்ப இது நல்லதா கெட்டதா? நம்முடைய பார்வைக்கு இது நல்லதா கெட்டதா? அவர் பசியா இருந்தாரு, அவருக்கு அவரை தானே சாப்பிட சொன்ன பிசாசு, நீங்க சாப்பிடுங்க. ஒரு வேளை அந்த பிசாசு சொன்னதை ஏசப்பா கேட்டிருந்தாருன்னா பிசாசுக்கு கீழ்படிச்சிருப்பாரா, இல்ல ஏசப்பாவுக்கு பிசாசு கீழ்படிச்சிருப்பாரா? ஏசப்பா கீழ்படி. அப்போ பிசாசுக்கு என்ன செய்யல, ஒரு செகண்ட் கூட அவருக்கு பசி, அவருக்கு கலப்பு, 40 நாள் அவருக்கு எதுவுமே இல்லாம பயங்கரமான ஒரு பசியோட இருக்காரு. ஆனா அந்த இடத்துல கூட பிசாசுக்கு என்ன செய்யல, அவரு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. அப்ப நம்மளும் என்ன செய்யணுமா, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்ல. அப்பனா மாம்சத்தோடு ரத்தம்னா நம்மளுக்கு சரீரத்துக்கான சரீரமும், நம்மளுடைய சொந்த பந்தம், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய பார்க்குற எல்லாருமே எது, மாம்சம் ரத்தம். அல்லேலூயா. அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, போராட கூடாது. அப்ப இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட நமக்கு என்ன செய்யுது, ஒரு போராட்டம் உண்டு. உங்களையும் என்னை ஏசப்பா எதற்க செய்யறாரு, யுத்தம் பண்ண வச்சிருக்காரா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம யாரு கூட போராடணுமா, பிசாசு கூட போராடுறப்ப இப்ப சேடப்பட்டிக்கு அதிபதிக்குன்னு ஒரு பிசாசு என்ன செய்யறான், வானமண்டலத்துல இருக்கிறான். அப்போ சித்தியம்பட்டிக்குன்னு ஒரு அதிபதி எங்க இருக்கான், வானத்துல இருக்கிறான். அப்போ அவனோட நம்ம என்ன செய்யணுமா, போராடணும். அல்லேலூயா. அப்படி போராடுறப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆத்துமாக்களை ரட்சிப்புகளா நம்ம என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமா, நீங்க கீழே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சத்தியம் என்னும் கச்சையும், அறிவு கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய், சமாதானம் என்னும் சுவிசேஷத்தை, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தங்கள் கால்களில் தொடித்தவர்களாய், பொல்லாங்க நீயும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல சத்தியம், நீதி, ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொன்று கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசம், இதெல்லாம் என்னன்னா நம்மளுக்கு அவர் கொடுத்ததான சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் இந்த சர்வாயுத வர்க்கம் நம்மளுக்கு என்ன செய்யும், இருக்கும். இந்த சர்வாயுத வர்க்கம் இருக்குன்னா இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு எதிரிகளை நம்ம என்ன செய்வோம், ராஜாக்கள் வந்துட்டு முன்னாடி போறப்ப அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கேடயம், அருவா, அந்த ஈட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பின்னாடி இருக்கிற ஜனங்களை இவங்க தான் என்ன செய்வாங்க, போய் பாதுகாப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது, யுத்தம் தெரியுமா தெரியாதா? அந்த ஜனங்களுக்கு இப்ப பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு யுத்தம் செய்ய தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரியுமாக்கா? தெரியாது. ஏன் தெரியாது? அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை. ஆனா சண்டைக்கு போற முன்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யும், தெரியும். அப்ப இந்த உலகத்து ஜனங்களுக்கு ஏசப்பாவை பத்தி, அவர் எப்படிப்பட்டவர், இப்படிலாம் ஜெபம் பண்ணணும், பிசாசுக்கு இப்படிலாம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எதுக்கு உங்களுக்கு என்ன ஏசப்பா நம்மளை பழக்க வச்சிருக்காரு, எதுக்கு பழக்க வச்சிருக்காரு? நீங்க என்ன செய்யுங்க, போய் போராடுங்க. இந்த ஜனங்களை பாதுகாக்க நீங்க என்ன செய்யணும், திறப்புல நின்று அந்த பிசாசின் வல்லமையில என்ன செய்யணும், நீங்க முறியடிக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு சர்வாயுத வர்க்கத்தை யார் கையில கொடுத்துருக்காரா, உங்க கையில கொடுத்துருக்கிறாரா. அப்ப அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தொடுத்து கொள்ளும் போது பொல்லாத பிசாசை நம்ம என்ன செய்யணும், முறியடிக்க முடியாது. இல்லையா? பிசாசு வந்துட்டு அவன் நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. நமக்குள்ள ஒரே ஒரு காரியம் இருந்தா போதுமா, பரிசுத்தம் ஒண்ணு இருந்தா போதுமா. நீங்க யாரெல்லாம் பென்ஸ் பாஸ்டியா பார்த்துருக்கீங்க, அவருடைய மாமனார் வந்துட்டு நல்ல ஒரு பரிசுத்தனார். அவர் அந்த பாட்டு வந்துட்டு நான் சொல்றேன். அவர் வந்து எப்ப பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு பெர்கமான் ஐயாவுக்கே வந்து அவர் அவ்வளவுதான் தெரியுமா. அப்போ அவர் எப்ப பார்த்தாலும் விசுவாசத்தை, ஏசப்பா பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் வந்து என்ன செய்வாங்களா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாரா. அப்போ ஒரு நாள் அவர் தூர ஒரு பிரயாணமா என்ன செஞ்சுட்டாராம், போயிட்டாராம். போனப்ப ஒரு பிசாசு பிடிச்சவங்க ஒருத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சபையில கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பிசாசுக்கு வந்துட்டு என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்றதுக்கு சொல்லி கொண்டு வந்து போட்டுட்டு கால் பண்ணி, ஐயா அந்த மாதிரி ஒரு பிசாசு பிடிச்சவங்கள நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், சபையில கொண்டு வந்து போட்டுட்டோம், நீங்க எப்பங்கயா வருவீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்பா நான் அந்த மாதிரி என்ன செய்யறேன், நான் வர்றேப்பான்னு சொல்லிட்டு போன்ல சொன்னது இந்த பிசாசு பிடிச்ச அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த பிசாசு பிடிச்ச அம்மா வந்துட்டு
அவர் பஸ்ல ஏறினது இந்த பிசாசுக்கு என்ன செய்யுது தெரியுது. அல்லேலூயா. அப்போ அந்த பிசாசு என்ன செய்யுதான், அவர் பஸ்ல ஏறுறாரு, அவர் உட்கார்றாரு, அவர் வர்றாருன்னு சொல்லி அவர் வர்றத பூரா யார் சொல்றாங்க? இந்த பிசாசு பிடிச்சவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பா அவர் பஸ் ஏறிட்டாரு, என்னை விட்டுருங்க நான் இல்ல, அவர் இங்க செம்பட்டி கிட்ட வந்துட்டாரு, நான் போறேன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் செம்பட்டி பஸ் ஏறினது கரெக்டா எங்க வந்தாரா, பிரிவுல வந்தாராமா. இந்த பிசாசு தன்னைத்தானே என்ன செஞ்சிச்சான், அலக்களிக்க ஆரம்பிச்சிருச்சான். அலக்களிச்சு அவர் வர்றதை தெரிஞ்சு என்ன செஞ்சா, அந்த பிசாசு ஓடி போயிச்சான். அப்ப இதுக்கு ஒண்ணு என்னன்னா பரிசுத்தம். ஏசப்பா பரிசுத்தத்துக்கு முன்னாடி அந்த பரிசுத்தம், அந்த பிரசனத்தை யாருக்கு கொடுத்தாரா, அவருடைய காயலை பெற்ற நம்மளுக்கு மட்டும் என்ன செஞ்சாரு, அந்த சகலத்தையும் கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஆவியோடு அவருடைய பிரசனத்துல நிறைஞ்சு நிற்கிறப்ப உங்களிடத்துல என்ன செய்ய முடியாது, பிசாசானவ உங்க தொடவும் முடியாது. எப்படி சுத்தி யோபு வேலி அடிச்சது போல நம்மளும் என்ன செஞ்சிருக்காரு, அவரோட பிரசனத்தினால வேலி அடைச்சதப்ப நம்மளை தொடுறது கூட யார்கிட்ட அனுமதி கேட்கணுமா, அவர்கிட்ட அனுமதி கேட்கணுமாப்பா. அதே போல ஏசப்பா எப்படி சிலுவையில எல்லா காரியங்களையும் செய்து முடித்து ஒரே ஒரு காரணம் யோவான்ல சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவங்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை தந்தது இவ்வளவா என்ன செஞ்சாரா, உலகத்தில் அன்பு கொண்டார். அப்ப அவரை யாருக்காக தந்திருக்காரு, நம்மளுக்காக தந்தாரு. அப்ப சிலுவையில எப்படி ஏசப்பா சகல காரியங்களையும் செஞ்சு முடிச்சது போல நம்மளுக்கு கொடுத்த சகல காரியங்களையும் நம்ம என்ன செய்யணும், செய்து முடித்து யாருடைய பாதத்துல போய் நிக்கணுமா, அவருடைய பாதத்துல நிற்கணும். அநேக ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்துல போய் எங்களுக்கு கொடுத்த நாங்கள் பொறுப்பு என்ன செஞ்சோம், உடைய சித்தத்தின்படி செய்து முடிச்சோம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், தைரியத்தோட அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. பூமியை நல்லா பேசினாங்க. பூரிப்பை பற்றி 6 வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம். இப்போ 7வது வார்த்தை உப்பு எப்சி வந்து பேசுவோம்.